Daily. Taste the Daily. அவங்கள்ட்ட பைசா பறிச்சு அவன் போட்டிருக்க ட்ரெஸ்ஸை பாருங்க. அந்த ஜான் ஜெபராஜ் சொல்லக்கூடியவன் அவன் ஹேர் ஸ்டைல பாருங்க, அவன் ஆடக்கூடிய ஆட்டத்தை பாருங்க ஸ்டேஜ்ல, அவனுடைய ட்ரெஸ் ஒவ்வொன்றையும் பாருங்க, ஒவ்வொரு ட்ரெஸ் அவன் பண்ணக்கூடிய கான்செப்ட் எல்லாத்தையும் பாருங்க. அவனுக்கு எங்க இருந்து இந்த பணம்? 35 வயசு 40 வயசுல அவனுக்கு எங்க இருந்து வந்திருந்த பணம்? ஜான் ஜெபராஜ் இந்த மாதிரி ஒரு அட்டூழியம் பண்ணிட்டு இருக்கிற அட்டூழியக்காரர். பெண்களுக்கு விரோதமா அவனுடைய பேச்சு பாருங்க. காணிக்கை போடு, காணிக்கை இல்லையா, கையில கொண்டு வரலையா, செயின போடு, ஒண்ணுமே கொண்டு வரல, நீவே விழுந்துரு. இப்படி பிச்சை எடுத்து பொழைச்சு அடுத்தவங்க காசுல தான் சுகபோகமா வாழ்ற இந்த கும்பலை இந்த ஆள் சப்போர்ட் பண்ணி தம்பி கொம்பின்னு பேசிட்டு இருக்காரு. ஜான் ஜெபராஜ்ங்கிறவன் ஆரம்பத்துல நல்லவனா இருந்து கிறிஸ்தவ பின்பற்றி ஏதோ பண்ணிட்டு இருந்தாருன்னு சொல்லி எனக்கு கேள்விப்பட்டேன். பாட்டெல்லாம் பாடி எழுதி பெரிய பிரபலம் ஆகிட்டு இருந்தாரு. ஒரு ஸ்டேஜ் வரும்போது கூட்டம் அதிகரிக்கும் போது, பணம் அதிகரிக்கும் போது என்ன பண்ணிடுறான்னா மனுஷன் பாவத்துக்குள்ள தள்ளப்படுறான். இவனுக்கு கூட்டம் வந்தவொடனே, இவனுக்கு பணம் அதிகமா வந்தவொடனே இவன் வேற மாதிரி கொண்டு போறான். அவரே தான் சொல்லியிருக்கிறாரு. அவரே ஜான் ஜெபராஜ் சொல்லக்கூடிய அந்த கள்ள போதகர் அவரே அவருடைய சொந்த வாய்ஸ் மெசேஜ் கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி, கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி வெளியிட்டு இருக்கிறார். என்னுடைய ஸ்டேஜ்ல ஒரு பெண் பிறந்த நாளுக்கு எனக்கு ஒரு முத்தம் கொடுத்து, கேஷுவலா கொடுத்த முத்தத்தை பெருசாக்கி பேசுறாங்க. இப்ப என்ன ஆச்சுன்னா அது எங்களுக்குள்ள பிரச்சனை ஆச்சு. இப்ப நாங்க டைவர்ஸ் பண்ண விரும்புறோம். இது பிளான்ட் அகைன்ஸ்ட் ஹிஸ் வைஃப். இந்த கள்ள போதகர், இந்த அட்டூழியக்காரர் என்ன பண்றாருன்னா வெல் பிளான்ட் அந்த பெண்ணோட ஒரு தொடர்பு, அந்த தொடர்பை நமக்கு தேவையா இருக்கு. இப்ப இந்த பெண் வேண்டாம், அதனால இதுக்கு பாதிப்பு கொடுக்குன்னு சொல்லிட்டு டைவர்ஸ் பண்ண போறோம். அது ஒருவேளை சக்சஸ் ஆச்சுன்னா நாங்க திருமணம் பண்ணிக்க போறோம். பைபிள் என்னைக்குமே அலோவ் பண்ணது. ஸ்டேஜில் சினிமா பாட்டு பாடி டான்ஸ் ஆடுறான். பார்க்கும்போது எங்களுக்கு எல்லாம் ரொம்ப வயிற்றுலாம் இருக்கும். இவங்க எல்லாம் ஆண்டு தண்டிக்க மாட்டாரான்னு இருக்கும். இவங்களுக்கு இப்படிதான் இவங்களுடைய இதுவே. இந்த ஜான் ஜெபராஜ் எப்படி எல்லாம் மிரட்டுறான் தெரியுங்களா? நான் ஆக்சுவலா சிஸ்டர், நான் பஹ்ரைன்ல இருக்கேன். என் பேர் வெங்கட்ராமன். நான் ஆண்டோடைய வார்த்தையால தொடப்பட்டு இன்னைக்கு ஆண்டோட பிள்ளையாக கிறிஸ்தவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நேத்தி செகண்ட் ஃப்ளோர் சேனல் பார்க்க நேரிட்டது யூடியூப்ல. பார்க்கும்போது அதுல இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்காங்க ஒருத்தரை. அதாவது ஜான் ஜெபராஜ்ன்ற கள்ள போதகருடைய இன்னைக்குள்ள ஸ்டேட்டஸை பத்தி ஒருத்தர் உங்க சேனல்ல இருந்து ஒருத்தர் இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்காரு. அவர் அகத்தியன்னு சொல்லி எனக்கு தெரியும். அவர் நல்லா தெரியும், எனக்கு அவருக்கு என்னை நல்லா தெரியும். இவர் கொஞ்சம் மாசங்களுக்கோ கொஞ்சம் வருஷங்களுக்கோ முன்னாடி இதே ஜான் ஜெபராஜுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினார். என்ன இருக்கு அந்த தம்பி பண்றதுல, என்ன இருக்கு, அவர் நல்லா தானே பண்றாரு, டிஸ்கோ லைட் போடுறாரு, இதெல்லாம் ஆடம்பரமா பண்றாரு அப்படின்னு சொல்லி ஒரு சப்போர்ட் பண்ணி பேசின ஒரு மனுஷர் இந்த அகத்தியன்னு சொல்லக்கூடிய நேத்தி உங்க இன்டர்வியூல வந்தவர். இவரு நேத்தி ஜான் ஜெபராஜுக்கு ஒரு வக்காலத்து வாங்குற மாதிரி ஒரு பேச்சு பேசியிருக்காரு. என்னன்னா, ஜான் ஜெபராஜ்ங்கிறவன் ஆரம்பத்துல நல்லவனா இருந்து கிறிஸ்தவ பின்பற்றி ஏதோ பண்ணிட்டு இருந்தாருன்னு சொல்லி எனக்கு கேள்விப்பட்டேன். பாட்டெல்லாம் பாடி எழுதி பெரிய பிரபலம் ஆகிட்டு இருந்தாரு. ஒரு ஸ்டேஜ் வரும்போது கூட்டம் அதிகரிக்கும் போது, பணம் அதிகரிக்கும் போது என்ன பண்ணிடுறான்னா மனுஷன் பாவத்துக்குள்ள தள்ளப்படுறான். அதுல போதகர்னு ஒரு விதிவிலக்கு இல்ல ஒரு ஆர்டினரி மனுஷன் சொல்லி ஒரு விதிவிலக்கு அல்ல. இவனுக்கு கூட்டம் வந்தவொடனே, இவனுக்கு பணம் அதிகமா வந்தவொடனே இவன் வேற மாதிரி கொண்டு போறான் திசை திருப்பி. கிறிஸ்தவ மார்க்கம் என்பது அப்படியே தான் இருக்கு. இவங்க இப்படி பண்றதுனால கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு கலங்கம் வந்துருமோ அப்படிலாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு என்ன ஒரே ஒரு வேதனை, இவர் இந்த அகத்தியன்கிறவரு இந்த தம்பின்னு போட்டு பேசுறாரு. ஒரு குற்றம் செஞ்சவன, ஒரு பெண்களுக்கு அகேன்ஸ்டா குற்றம் செஞ்சவன, தன்னுடைய சொந்த மனைவிக்கு அகேன்ஸ்டா குற்றம் செஞ்சவன, அதுவும் சத்தியத்துக்கு விரோதமா குற்றம் செஞ்சவன தம்பின்னு போட்டு பேச வேண்டிய அவசியம். சின்ன ஒரு டவுட் சார். நீங்க சொல்றீங்க மனைவிக்கு துரோகம் பண்ணிட்டாரு அப்படின்ற வார்த்தை நீங்க குறிப்பிட்டீங்க சார். அது என்ன விஷயம் அப்படின்றத மக்களுக்கு சொல்ல முடியுமா? அவரே தான் சொல்லியிருக்கிறாரு. அவரே ஜான் ஜெபராஜ் சொல்லக்கூடிய அந்த கள்ள போதகர் அட்டூழியக்காரர், ஊழியக்காரர் கிடையாது. இயேசுவின் நாமத்துல உலகம் முழுசும் போய் அட்டூழியம் பண்ணிட்டு இருக்கிற ஒரு அட்டூழியக்காரர். அவரே அவருடைய சொந்த வாய்ஸ் மெசேஜ் கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி, கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி வெளியிட்டு இருக்கிறார். அதுல என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நான் என்னுடைய ஸ்டேஜ்ல ஒரு பெண் பிறந்த நாளுக்கு எனக்கு ஒரு முத்தம் கொடுத்து, கேஷுவலா கொடுத்த முத்தத்தை பெருசாக்கி பேசுறாங்க. இப்ப என்ன ஆச்சுன்னா அது எங்களுக்குள்ள பிரச்சனை ஆச்சு. இப்ப நாங்க டைவர்ஸ் பண்ண விரும்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, ஒரு பக்கம் டைவர்ஸ் அப்ளை பண்ணிருக்காங்களாம், ஒரு பக்கம் அந்த பெண் வீட்டாரோட இவ்வொரு வீட்டுக்காரரும் இவங்க வீட்டுக்காரங்களும் அவங்க வீட்டுக்காரங்களும் பேசிட்டு இருக்காங்களாம் திருமணத்துக்கு. இதுலயே தெரியுது சிஸ்டர், இது பிளான்ட் அகைன்ஸ்ட் ஹிஸ் வைஃப்.
அதாவது வேதத்தை நல்லா கற்று அறிந்து ஊழியம் செய்யக்கூடிய ஒரு நபரா இருந்தா வேதம் பைபிள்ல வந்து டைவர்ஸ் அலோவ் பண்ணவே இல்லை. எங்கேயுமே டைவர்ஸ் பண்றதுக்கு அலோவ் பண்ணல. ஒரே ஒரு காரணத்தை தவிர எந்த காரணத்தை கொண்டு மனைவியோ புருஷனோ டைவர்ஸ் போகக்கூடாதுன்னு சொல்லி பைபிள்ல இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தது. அந்த ஒரு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, புருஷனோ மனைவியோ ஒருத்தருக்கு ஒருத்தர் விபச்சாரத்தில் ஈடுபட்டாங்க இல்ல வேசித்தனத்தில் ஈடுபட்டாங்கன்னு தெரிய வரும்போது அந்த ஒரு பேக்ரவுண்ட்ல மனைவி கணவனையோ கணவன் மனைவியவோ டைவர்ஸ் பண்ணலாம், தழுவ சீட்டை கொடுத்து தள்ளி ஒழிக்கலாம்னு சொல்லி பைபிள்ல சொல்லி. வேற எந்த ஒரு காரணத்தை கொண்டும் இருவர்ல யாருமே யாரையும் வந்து டைவர்ஸ் பண்ண போகக்கூடாது. ஆனா இந்த கள்ள போதகர் இந்த அட்டூழியக்காரர் என்ன பண்றாருன்னா வெல் பிளான்டு அந்த பெண்ணோட ஒரு தொடர்பு, அந்த தொடர்பை வந்து நமக்கு தேவையா இருக்கு, இப்ப இந்த பெண் வேண்டாம், அதனால இதுக்கு பாதிப்பு கொடுக்குன்னு சொல்லிட்டு டைவர்ஸ் பண்ண போயிடும். அது ஒருவேளை சக்சஸ் ஆச்சுன்னா நாங்க திருமணம் பண்ணிக்க போறோம். பைபிள் என்னைக்குமே அலோவ் பண்ணல சிஸ்டர். பைபிள்ல டைவர்ஸ் வந்து ஒரே ஒரு பேக்ரவுண்ட், நான் சொன்ன ஒரு பேக்ரவுண்ட்ல மட்டும்தான் டைவர்ஸ் அலோவ் பண்ணதை தவிர வேற எந்த இதுவும் அலோவ் பண்ணல. அதை தட்டி கேட்கறதுக்கு இந்த அகத்தியனுக்கு தைரியம் கிடையாது. வேதத்தை வியாபாரமாக்கிட்டு வேத வசன கிளியரா சொல்லுது சிஸ்டர், என்னுடைய நாமத்தை வீண்ல வழங்குறவனையும் என் சபையை பாலாக்குறவனையும் நான் பாலாக்குவேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு பாலாகிட்டு இருக்கான். ஏன்னா சபையை இயேசுவின் நாமத்துல பாலாக்கிட்டு இருக்கான். அப்பாவி ஜனங்கள் அவங்கள்ட்ட பைசாவை பறிச்சு அவன் போட்டிருக்க ட்ரெஸ்ஸை பாருங்க, அந்த ஜான் ஜெபராஜ் சொல்லக்கூடியவன் அவன் ஹேர் ஸ்டைல பாருங்க, அவன் ஆடக்கூடிய ஆட்டத்தை பாருங்க, ஸ்டேஜ்ல அவனுடைய ட்ரெஸ் ஒவ்வொன்றையும் பாருங்க, ஒவ்வொரு ட்ரெஸ் அவன் பண்ணக்கூடிய கன்செப்ட் எல்லாத்தையும் பாருங்க. அவனுக்கு எங்கேருந்து வந்து இருந்த பணம், 35 வயசு 40 வயசுல அவனுக்கு எங்கேருந்து வந்திருந்த பணம், கொள்ளை அடிச்சு கும்மாளம் போட்டுட்டு இருக்கணும் போய் தம்பியா உடனே ஒருத்தருக்கு அவர் கேட்கிறாரு, சிலவங்க சொல்றாங்க இந்த மாதிரி பொறாமையில கூட ஆமா தம்பி அது கூட இருக்கலாம். ஏன்னா இவரு 35 வயசுல 70 வயசுல ஒரு போதகருக்கு என்ன ஒரு ஃபேமஸ் ஆவாரோ, என்னென்ன தகுதி நிறைய காரியம் செய்வோம் அதை வந்து இந்த தம்பி வந்து 35 வயசுல செஞ்சுட்டாரு, அதனால எல்லாருக்கும் பொறாமை. ஏங்க ஜீசஸ் கால்ஸ் டீசஸ் தினனுக்கு எவ்வளவு பெரிய ஊழியக்காரருங்க, அவருக்கு விரோதமா யாரும் எழுந்திருக்க மாட்டாங்களா? இப்ப என்ன சொல்ல வர்றாரு இந்த தம்பி அப்புறம் நேரம் சொல்லிட்டு போயிரு, ஜான் ஜெபராஜ் தப்பு செய்யலைங்க சொல்லிட்டு போயிரு, எதுக்கு நீங்க வந்துட்டு சப்பக்கட்டு கட்டிட்டு இருக்காரு? இவரு கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி என்னை மெசேஜ் போட்டார். இவருக்கு நல்லா தெரியும், எனக்கு இந்த அகத்தியன்கிறவரே நல்லா தெரியும். ஏன்னா இவர் வந்து சிபிஎஸ்எஸ் சொல்லிட்டு ஒரு இதை ஆரம்பிச்சாங்க, கிறிஸ்தவ பிராமண சேவை சமிதி. இதுல இவரும் ஒரு மெம்பரா இருந்தாரு. இவர் ஜாதி மறுப்பு அப்படிங்கிறத கொண்டு போறாரு, மூவ் பண்ணி கொண்டு போறாரு. வேதத்துல எங்கேயுமே ஜாதி மறுப்பு நீ கொண்டு போகணும்னு சொல்லவே இல்லை. ஏசு சொன்னது ஒன்னே ஒண்ணுதான், உலகம் எங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவித்து ஜனங்களை பிதா குமாரன் நாமத்தினால ஞானஸ்தானம் கொடுத்து சீசராக்குங்க. இதைத்தான் வேதம் சொல்லியிருக்கு. இவர் வந்து வேண்டாதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காரு. இதுக்கு இவர் கட்சியில இருந்துக்கலாம். எத்தனையோ கட்சி தீக்கா இருக்கு, திராவிட கழகம் இருக்கு, ஜாதி மறுப்பை பத்தி பேசக்கூடிய எத்தனையோ இயக்கங்கள் இருக்கு ஜாதி மறுப்பை பேசுறதுக்கு. இவருக்கு ஜாதி மறுப்புன்னு என்ன தெரியுமா இவர் சொல்ல வர்றாரு சிஸ்டர்? இவற்றை உள்ள குற்றத்தை சொல்றேன். ஜான் ஜெபராஜ் இந்த மாதிரி ஒரு அட்டூழியம் பண்ணிட்டு இருக்கிற அட்டூழியக்காரர், பெண்களுக்கு விரோதமா அவனுடைய பேச்சு பாருங்க, காணிக்கை போடு, காணிக்கை இல்லையா கையில கொண்டு வரலையா செயின போடு, ஒண்ணுமே கொண்டு வரல நீனே விழுந்துரு, இப்படி பிச்சை எடுத்து பொழைச்சு அடுத்தவங்க காசுல தான் சுகபோகமா வாழ்ற இந்த கும்பலை இந்த ஆள் வந்து சப்போர்ட் பண்ணி தம்பி கொம்பின்னு பேசிட்டு இருக்காரு. கொஞ்ச மாசம் முன்னாடி சிஸ்டர் அவர் வந்து பேசிக்கலா ஒரு இஸ்லாம் சமூகத்தை சேர்ந்த ஒரு நபர். அவருக்கு யாரோ சத்தியத்தை சொல்லி சத்தியம் அவரை விடுதலை ஆக்கினது உண்மை ஆரம்ப காலத்துல, சரிங்களா? ஒரு ஏழ்மையான குடும்பத்துல பிறந்தவர் தான், அதை அவரே சொல்லியிருக்கிறார். வாழ்ந்து வந்த நாட்கள்ல நல்லா தான் இருந்தார். எல்லாருமே பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, வர வர என்ன சொல்லுவாங்க, வர வர மாமியார் கழுத போல ஏதோ சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த ஆளு சின்ன வயசுல ரட்சிக்கப்பட்டு வேதத்தை நல்லா நேசிச்சு பாடல்கள்லாம் பாடி ஒரு பெரிய புரட்சி பண்ணார். எல்லாம் நல்ல நல்ல பாட்டெல்லாம் பாடும். இந்த மனுஷனோட பாட்டை நான் ஒருபோதும் எங்கேயும் கேட்க மாட்டேன். இந்த மனுஷனுடைய பார்த்தா எனக்கு கோவம் தான் வரும். ஏன்னா ஜனங்களை ஏமாத்துறது. நான் ஒரு பிராமண குடும்பத்துல இருந்து வந்திருக்கேன், எனக்கு தெரியும் என்னென்ன அட்டூழியம் பண்றாங்கன்ட்டு. வேதத்தை வச்சுக்கிட்டு இவர் என்ன பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. வேதத்துல சிஸ்டர் பவுல்னு சொல்லி ஒரு கேரக்டர் வருது. ஆண்டவருடைய சமூகத்தை துன்பப்படுத்தினவன், சபையை துன்பப்படுத்தினவன், ஆண்டவரால் சந்திக்கப்பட்ட பின்பு அந்த பவுல் சொல்றோம் ஆண்டவருக்காக ஊழியம் செய்யறாரு. பவுல் சொல்றவரு பெரிய பணக்காரர், செல்வந்தன், பெரிய பிலாசபர், நல்ல ஹைலி எஜுகேட்டட். இப்ப நான் சொல்லிட்டு இருந்த காரியம் என்னன்னா, வேதத்துல பவுல் சொல்லக்கூடிய ஒரு மனுஷனை பத்தி ஒரு மேட்டர் சொல்லியிருக்கு. இந்த பவுல் சொல்றவன் சபையை துன்பப்படுத்தினவன், சபை மக்களை துன்பப்படுத்தினவன். ஆனா இயேசு அவரை என்கவுண்டர் பண்ண பிறகு இயேசுக்காக அவர் சொன்ன ஒரு வார்த்தை,
இயேசுவை அறிகிற அறிவுக்காகவும் பரலோக ராஜ்யத்தை அறிகிற அறிவுக்காகவும் எனக்கு லாபமாய் தோன்றுகிற எல்லாவற்றையும் நஷ்டமாகவும் குப்பையாகவும் எண்ணினேன்னு சொல்லி எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாரு ஊழியத்துக்கு. ஆனா இங்க நடக்கிறதெல்லாம் பாருங்க, அவ்வளோத்தையும் துரண்டி சுகபோகமா பெரிய பெரிய பங்களா, சொபிஸ்டிகேட்டட் கார்ஸ், டெலிஷியஸ் ஃபுட்டு, ஆடம்பரமான வாழ்க்கை எல்லாத்தையும் கொள்ளையடிச்சு. இவங்களெல்லாம் நான் சொல்றேன் பாருங்களேன், இவங்களெல்லாம் கவர்மெண்ட் ஏன் பார்த்துட்டு சும்மா இருக்குன்னு தெரியல. இவங்களுக்கெல்லாம் ரைடு போகணும், இவங்களெல்லாம் உள்ளத்துக்கு போடணும், எல்லாத்தையும் முடக்கணும். சும்மா ஜனங்களை ஏமாத்திக்கிட்டு சும்மா வேதத்தை இன்னைக்கு ஜனங்களுக்கு வந்து எங்கேயாவது போனா நமக்கு ஏதாவது ஒரு ஆறுதல் கிடைக்குமா அப்படிங்கும் போது இந்த மாதிரி ஒண்ணு ஆன்மீகம், இல்ல அரசியல், இல்ல சினிமா, அந்த 3 தான் மக்களுக்கு ஒரு பெரிய என்டர்டெயின்மெண்டா இருக்கு. அதுல இந்த மாதிரி கள்ள தீர்க்கதரிசி, கள்ள போதர்கள் இவங்க என்ன பண்றாங்கன்னா அதை சாதகமா ஆக்கி கொண்டு ஜனங்கள்கிட்ட பைசாவை பிடிங்கி தங்க வாழ்க்கைய சுகபோகமா வச்சுட்டு இருக்கான். சிஸ்டர், நான் இப்ப வந்து இந்த அகத்தினை பத்தி சொல்லிட்டு இருந்தேன். இவர் வந்து கிறிஸ்தவ பிராமண சேவை சமிதிங்கிறதுல மெம்பரா இருந்தார். இப்ப வந்துட்டார் தெரியல. ஆனா இவர் கொண்டு போற இயக்கம் ஜாதி மறுப்பு இயக்கம். ஜாதி மறுப்பு இயக்கத்துக்கு என்கிட்ட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேசும்போது சொன்னாரு. நான் சொன்னேன், அண்ணன் நீங்க கூப்பிட்டது நல்லது, உங்களை பத்தி நான் ஒருத்தட்ட சொன்னேன், இந்த மாதிரி ஜாதி மறுப்பு இயக்கத்துல நீங்க சேருங்க அப்படின்ட்டு. அப்ப அவங்க சொன்னாங்க, யாரை பத்தி கேட்கணும், உங்களை பத்தி சொன்ன அகத்தியன் சொல்லி ஒருத்தர் இருக்காரு. இல்ல அவர் ஃப்ராடு, அவர் வந்து இயக்கத்தை கொண்டு போவாரு தவிர அவர்கிட்ட கேளுங்கன்னு சொல்லி என்கிட்ட ஒண்ணு சொன்னாங்கன்னு சொல்லி இவர்கிட்ட சொல்றேன். அகத்தியன் இந்த மாதிரி என்ன சொல்றாங்கன்னா, உங்க பையன் எம்பிபிஎஸ் முடிச்சு SRMல டாக்டரா இருக்கான். உங்க பையனுக்கு சேரியில உள்ள ஒரு பெண், அதாவது சேரிங்க நான் கீழ்த்தரமா சொல்லல, அந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப், இந்த ரொம்ப கீழ்த்தரமான ஒரு பாவம் அன்றாட பொழப்பு நடத்தக்கூடிய ஜனங்கள்லாம் வசிக்கக்கூடிய இடம். நான் சரின்னு சொன்னோன்னா இவங்க பெருசாக்கி போறாங்க. நான் சரின்ற அந்த மீனிங்ல சொல்லல. ஒரு கீழ்த்தரமான, அதாவது தனக்கு வாழ்வாதாரமே இல்லாத பகுதியில போய் எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்து ஏதோ வாழ்க்கையை நடத்தினா போதும், யாராவது கொடுத்தா போதும்னு சொல்லி அப்படி இருக்கக்கூடிய ஜனங்கள் மத்தியில ஒரு பெண், ரட்சிக்கப்பட்ட பெண்ணை இந்த அகத்தியன் வந்து தன்னுடைய மகனுக்கு பெண்ணா பாப்பாரா அப்படின்னு சொல்லி கேளுங்கன்னு சொல்லி சொன்னார். அதை இவர்கிட்ட கேட்டதுக்கு நீங்க என்ன சொன்னீங்கன்னு கேட்டார். நான் என்ன செய்யலாம், அது அவருடைய விருப்பம், அன்னைக்கு அவர் எப்படி இருக்கிறதோ தெரியாது, ரெண்டாவது அவன் பையனோட விருப்பம் அப்படின்னு. இதை நான் சொன்னதுக்கு அவர் என்னை என்னெல்லாம் பேசினார் தெரியுங்களா, போன்ல, வாட்ஸ்அப் கால்ல. கடைசியில சொல்றாரு, நீனும் பிராமண குலத்துல இருந்து வந்த, அதனால உனக்கு அந்த ஜாதியை பத்தி உனக்கு விடுறதுக்கு மனசு இல்லை, நீ இருக்கிறதுக்கு செத்து போலான்னு சொல்லி என்னை சொல்றான் போன்ல. இந்த அகத்தியன் ஒரு பெரிய சிஸ்டர் ஒண்ணு மட்டும் கிளியர் சிஸ்டர், எல்லாருக்கும் இந்த மெசேஜ். தேவனுடைய நாமத்தை ஸ்டேஜ் போட்டு கூத்தாடி மாதிரி ஜோக் அடிக்கிறது, இல்ல வேண்டாத காரியத்தை மேடையில பரிசுத்த ஸ்தலமாகி அந்த மேடையில புல்பிட்டுவாங்க, அதுல நின்றுட்டு பிரசங்கம் பண்றது, இது எல்லாமே இவங்க எல்லாருக்குமே வந்து என்னன்னா நரகம் தான் காத்து. சும்மா தேவன் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், உலகமெங்கும் போய் அறிவிங்க, அறிவிச்சு பிதாகுமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால ஞானஸ்நானம் கொடுத்து ஸ்பீக்கர் ஆக்குன்னு சொல்லியிருக்கு. உன் ஜாதி மறுப்பெல்லாம் கொண்டு போய் எங்கேயும் சொல்லல. பைபிள்ல ஜாதியை பத்தி பேசுறதுக்கு மனுஷனுக்கு மனுஷன் ஜாதி பார்க்க கூடாதுன்னு சொல்லியிருக்கு. அதை வந்து அவங்கவுங்க தெரிஞ்சுப்பாங்க. சத்தியத்தை அறியுங்க, சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் சொல்லி நீங்க செய்ய வேண்டிய வேலையே ஒண்ணுதான், சத்தியத்தை தான் அறிவிக்கணும். அந்த சத்தியத்தை அறிகிற பிரகாரம் அறிஞ்சான்னா அவனுக்குள்ள ஜாதி வெறுப்பு இருக்காது, ஜாதி பாகுபாடு இருக்காது, சுரண்டல் இருக்காது, இந்த மாதிரி கீழ்த்தரமான வேலைகளை செய்யறதுக்கு போகாது. சத்தியத்தை அறிகிற பிரகாரம் அறியாத எல்லாருமே இப்படிதான் இருப்பாங்க. அவங்க கொஞ்ச காலத்துக்கு வந்த புதுசுல கொஞ்சம் நல்லா இருப்பாங்க, நல்லா இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு ஃபேம் கிடைச்சிருச்சு, ஒரு மைக்கு கிடைச்சிருச்சு, அதுல கொஞ்சம் ஃபெமிலியரைஸ் ஆயிட்டாங்க, நல்ல பணம் வருது, கூட்டம் வருதுன்னு சொன்னா அவங்களை பிடிக்க முடியாது. அவங்க இயேசுவை மறந்துடுவாங்க, இயேசுவோட வார்த்தையை வச்சுட்டு பழப்பு நடத்திட்டு இருப்பாங்க. இந்த மனுஷன் ஜாதி மறுப்பு சொல்லிட்டு இருக்கிற ஆளு எங்கெல்லாம் ஒரு டி-ஷர்ட், ஜோல்னா பை எல்லாத்துலயும் ஜாதி மறுப்பை பத்தி ஒரு இது போட்டு பெரிய இயக்கம் பண்றாராம். போய் அரசியல் கட்சியில போய் சேருங்க, பைபிளை விட்டுருங்க, பைபிளை சொன்னதை மட்டும் செய்யுங்க, பரலோக ராஜ்யத்தை தேடுங்க, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொல்லியிருக்கு. முதலாவது போய் ஜாதியை பத்தி மறுத்து பேசி உனக்கு இதெல்லாம் கூட கொடுக்கப்படும் சொல்லல. சத்தியத்தை அறியுங்கள், சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுவிக்கும். எதுல இருந்து விடுவிக்கும்? எல்லாத்துல இருந்து. ஜாதி பாக்குறதா இருந்தா அதுல இருந்து விடுவிக்கும், இந்த மாதிரி பொம்பளை பொறிக்க மாதிரி சுத்தி இருந்தா அதுல இருந்து விடுவிக்கும், கள்ளத்துல இருந்தா அதுல இருந்து விடுவிக்கும், பொய் சொன்னா அதுல இருந்து, எல்லா பாவ பழக்கத்துல இருந்து சத்தியத்தை அறியும் போது அந்த சத்தியம் நம்மளே விடுதலை ஆக்கும் சொல்லி வசனம் நமக்கு ஊர்ஜிதமா கொடுக்கப்பட்டிருக்கு. அதை விட்டுட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஏதாவது ஒன்ன பிடிச்சிருப்பாங்க. இவர் ஜாதி மறுப்பு பிடிச்சிருக்காரு, இந்த ஆள் வந்து இந்த ஜான் ஜபராஜ் தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த பாட்டு டேலண்ட். நீங்க கொஞ்சம் பாருங்க, சினிமாக்காரங்க எல்லாம் தோத்து போவாங்க, அப்படி இருக்கு இவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம். அந்த மாதிரி மதுரையில பாத்தீங்கன்னா ஜஸ்டின் ஒருத்தர் இருக்கான், அவன் எம்ஜிஆர் பாட்டு, சிவாஜி பாட்டு, ஸ்டேஜில் சினிமா பாட்டு பாடி டான்ஸ் ஆடுறான். பார்க்கும்போது எங்களுக்கு எல்லாம் ரொம்ப வைத்தலா இருக்கும். இவங்க எல்லாம் ஆண்டு தண்டிக்க மாட்டாரான்னு இருக்கும். இவங்களுக்கு
இப்படிதான் இவங்களுடைய இதுவே. இந்த ஜான் ஜெபராஜ்ங்கிற தம்பி தம்பின்னு சொல்றாரு இல்லைங்களா, இந்த ஆளுக்கு ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பையன் வந்து கால் பண்ணியிருக்கான். அதை வந்து ரெக்கார்ட் பண்ணி போட்டிருக்காங்க. அந்த பையனை இந்த ஜான் ஜெபராஜ் எப்படி எல்லாம் மிரட்டுறான் தெரியுங்களா? டெஃபர்மேஷன் கேஸ் போட்டுருவேன், என்னுடைய லாயருக்கு உன்னை கூப்பிடுவான், ஒரு 1/2 மணி நேரத்துல உன்னை கூப்பிடுவான், வீட்டுல வந்து உன்னை தூக்கிட்டு போயிடுவான். இவன் பைபிளை வச்சிருக்கானா இல்ல உலகத்தை வச்சிருக்கானா சிஸ்டர்? பைபிள் வந்து உலக நீதி, பிச்சைக்காரன்ல இருந்து அரசன் வரைக்கும் அதுல எல்லாருக்கும் ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கு. எவன் எப்படி இருக்கணும், யார் யார் என்ன செய்யணும், நீதி எப்படி இருக்கணும், அநீதி பண்றவங்களுக்கு என்ன நடக்கும், நீதி அநீதியாவும் அநீதியை நீதியாவும் சொல்ற அத்தனை பேருக்கும் ஐயோ அப்படின்னு இருக்கு. இப்படி டீச்சிங் எல்லாருக்கும் இருக்கு பைபிள்ல. அதை விட்டுட்டு இவன் வந்து உலகத்துல உள்ள போலீஸையும் உலகத்துல உள்ள அட்வொகேட்டையும் போய் நம்பிட்டு இருக்கான். ஆனா மேடையில இயேசுவை பத்தி பிரசங்கம் பண்றான். அதுவும் பிரசங்கம் கிடையாது, இயேசுவை வச்சு சும்மா அப்படி ஜிமிக்கி ஒர்க்கு காமிச்சிட்டு எல்லாரும் இப்படி பணத்துக்கு பின்னாடியும் ஃப்ரெண்ட்ஷிப் இப்படி பண்ணிட்டு இருக்கான். Taste the Daily.